மற்றவர் நிலத்தில் அனுமதியில்லாமல் கட்டப்பட்டதாக கூறப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு எதிரான எந்தவொரு அமலாக்க நடவடிக்கையும் நியாயமாகவும் மத நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டும் என மலேசிய இந்து சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சட்டவிரோத கோவில்கள் குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எடுத்த கடுமையான நிலைப்பாட்டுக்கு பதிலளிக்கையில் சங்க தலைவர் தங்க கணேசன் அவ்வாறு கூறினார். கூட்டரசு அரசியலமைப்பு சட்டமானது சமய சுதந்திரத்தை உறுதி செய்வதை புத்ராஜயாவுக்கு நினைவுறுத்த விரும்புவதாக அவர் சொன்னார். பல இந்து கோவில்கள் சட்ட அனுமதி பெறாததற்கு காரணம் சமூகத்தினர் சட்டத்தை மீற விரும்பியதல்ல, மாறாக வரலாற்று குறைபாடுகள், நில உரிமை மாற்றங்கள் மற்றும் முந்தைய நிர்வாகங்களின் தவறான கையாளுதலே என்றார் அவர். முன்னதாக பிரதமர் அன்வார் சட்டவிரோத கோவில்களின் கட்டுமானத்தை தற்காத்து பேசுவோர், அதனை எதிர்ப்பதாக கூறிக்கொண்டு சட்டத்தை தங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வோர் என இரு தரப்பையுமே சாடியிருந்தார். சமய சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக இஷ்டம் போல் மரத்தடிகள் எல்லாம் கோவில்கள் கட்ட அனுமதிக்க முடியாது. எனவே சட்டத்திற்கு புறம்பாக கட்டப்பட்ட வழிபாட்டு இடங்களை இடித்து தள்ள ஊராட்சி மன்றங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அன்வார் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த கணேசன், பல கோவில்கள் நூற்றாண்டு வரலாற்றை கொண்டவை. அவை வழிபாட்டு இடங்களாக மட்டுமல்லாமல் கலாச்சார மற்றும் அடையாள மையங்களாகவும் செயல்பட்டு வருகின்றன என்றார். எனவே நிர்வாக நடவடிக்கைக்கு முன் மனிதாபிமான பார்வையும் தேவை என அவர் வலியுறுத்தினார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கோவில் டவுன்ஹால் கூட்டத்தில் கோவில்களை சுற்றியுள்ள பிரச்சினைகளுக்கு முழு தீர்வளிக்கும் அறிக்கையை இந்து சங்கம் பிரதமர் அலுவலகத்திற்கு சமர்ப்பித்ததையும் தங்க கணேசன் சுட்டிக்காட்டினார். அதில் கோவில் விவகாரங்களை ஒருங்கிணைக்கும் தனி அமைப்பை உருவாக்கும் பரிந்துரையும் இடம்பெற்றிருந்தது. பிரதமர் துறையின் நேரடி பார்வையில் மலேசிய இந்து சங்கமும் மற்றும் இந்து அமைப்புகளும் நிர்வகிக்க பரிந்துரைக்கப்பட்டது. எனவே அந்த அறிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் பரிசீலித்து கலந்துரையாடல்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறும் கணேசன் கேட்டுக்கொண்டார். நாட்டில் உள்ள இந்து ஆலயங்கள் பாதுகாக்கப்படவும் சட்டப்பூர்வமாக நிர்வகிக்கப்படவும் அவற்றின் மரியாதை கட்டி காக்கப்படவும் ஏதுவாக மலேசியா மடானி கொள்கையின் கீழ் அரசாங்கம், ஊராட்சி மன்றங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்புடனும் இந்து சங்கம் அணுக்கமாக ஒத்துழைக்க தயார் என்றும் அவர் குறிப்பிட்டார்.